சட்டக்கல்லூரி மாணவர் படுகொலையை கண்டித்து சென்னையில் சட்டக்கல்லூரி மாணவர்கள் கோட்டை நோக்கி பேரணி செல்ல முயன்றபோது போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டனர். நெல்லை சட்டக்கல்லூரி மாணவர் நம்பிராஜன் படுகொலையை கண்டித்து சென்னை அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரி மாணவர்கள் திங்களன்று வகுப்புகளை புறக்கணித்தனர். குற்றவாளிகளை கண்டுபிடித்து கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சட்டக்கல்லூரியிலிருந்து தலைமைச் செயலகத்திற்கு பேரணியாக செல்ல முயன்றனர். பாரிமுனையில் அவர்களை தடுப்புகளை அமைத்து போலீசார் தடுத்து நிறுத்தினர். 2 மணி நேரத்திற்கும் மேலாக அங்கு நின்றிருந்த மாணவர்கள் தொடர் கோஷங்களை எழுப்பினர். திருநெல்வேலி மாணவனை சட்டக்கல்லூரி படுகொலை செய்யப்பட்ட அந்த கொலையாளிகளை உடனடியாக நீதிமன்றத்தின் முன் நிறுத்தி தண்டனை வாங்கி தருமாறு மிகவும் பணிவுடன் கேட்டுக் கொள்கிறோம். அதனால் இன்றைக்கு சட்டக்கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்துவிட்டு இன்னைக்கு நடு ரோட்ல நாங்கள் போராட்டம் இருக்கிறோம். தமிழக அரசு காவல்துறையை உடனடியாக அந்த கொலைக்கு காரணமான கொலையாளிகளை உடனே கைது செய்ய வேண்டும். இதான் எங்களோட கோரிக்கை. மாணவர்களின் போராட்டத்தால் அப்பகுதியில் போக்குவரத்து மாற்றிவிடப்பட்டது. தொடர்ந்து மாணவர்களுடன் போலீஸ் உயரதிகாரிகள் சமரச பேச்சுவார்த்தை நடத்தினர். குற்றவாளிகள் விரைவில் பிடிபடுவர் என்றும் தக்க தண்டனை வாங்கி தரப்படும் என்றும் உறுதியளித்ததால் சட்டக்கல்லூரி மாணவர்கள் கலைந்து சென்றனர்.